உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பாசிபிலிட்டி பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா பௌர்ணமி, முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி என்பதால் நாங்கள் வருடந்தோறும் நடைப்பயணம் மூலம் சென்று அந்த 8 கோடி முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அங்கே செய்யக்கூடிய பாலாபிஷேகம், தேனாபிஷேகம் அனைத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் வருவோம். அதே போலவே இந்த வருடமும் 3 காவலியில் கட்டி நடைப்பயணம் மூலமே பூர்த்தி செய்ய போகிறோம். பார்த்துருப்பீங்க, முருகப்பெருமானின் கோஷங்கள் முழங்க நம்ம காவடியை கட்டிட்டு நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த நடைப்பயணத்தில் பார்த்தாக்கா நம்ம மட்டும் இல்லைங்க, பல பகுதிகளிலிருந்து நடைப்பயணமே வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களும் முருக கோஷங்களை வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நம்ம கேமராமேனு நடக்க அனுப்பப்பட்டதுனால நம்மளே பேக் கேமராவிலையும் ஃப்ரண்ட் கேமராவிலையும் எடுக்க வேண்டிய போயிடுச்சு. சரி, ரைட்டு, ஓகே, பரவாயில்ல. கையில் என்னடா பால் வச்சிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வீட்டிலேருந்து பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த நடைப்பயணம் போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முருகனின் பக்தி கோஷங்கள் மட்டும் இல்லாமல் பக்தி பாடல்களையும் கேட்டுக்கிட்டு போனோம். இதே போலவே பக்தி பாடல்கள் பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம டாக்டர் மு கருணாநிதியோட சொந்த ஊராக விளங்கக்கூடிய திருக்கோயிலில் அவரோட வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு ஏற்றாப்புலேயே ஒரு பூங்கா வந்து அவங்க நினைவாக கட்டியிருக்காங்க. வர வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் பார்த்தா கோயிலில் செம்ம கூட்டம் சும்மா எல்லாம் மோதிக்கிட்டு இருக்கு. நம்ம எத்தனை பேர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 காவடியும் சேர்த்து மொத்தம் 13 பேர் வந்தோங்க. இந்த 8 கோடி முருகன் கோயிலில் நம்ம காவடி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு பகுதியிலேருந்து பல்வேறு விதமான காவடிகள் இந்த 8 கோடி முருகன் கோயிலுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. 8 கோடி முருகப்பெருமானோட தரிசனம் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிட்டு இரவு முழுவதும் நடந்ததுனால நம்ம ரொம்ப சோர்வாயிட்டோம். அதனால் வீட்டிலேருந்து ஒரு டிராக்டர் வர சொல்லி அதில் நம்ம வந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறோம். சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நம்ம நடைப்பயணம் மூலமே வந்து இந்த முருகப்பெருமானை தரிசித்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறோம். சும்மா சொல்லுங்க, சென்ற வருடத்தோட இந்த வருடம் கோயிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாயிட்டு நம்மளை நசுக்கி சட்னி ஆகிட்டாங்க. அதையும் தாண்டி புனிதமான முருகப்பெருமான தரிசனம் சிறப்பான முறையில் நடந்து முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இந்த முருகப்பெருமான தரிசிக்க இந்த கோயிலுக்கு வந்தங்கிறத கீழே கமெண்ட்